பிரதமர் மோடியின் 12 ஆண்டு கால சாதனையை பாராட்டி புதுச்சேரி பாஜக சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் எடுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சி சாதனைகளையும் 4399 நாட்கள் பிரதமராக பதவி வகித்த பெருமையையும் கொண்டாடும் வகையில் அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் எடுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அருகே தமிழக பகுதியில் குப்பைகளை வாரப்படாததால் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலக வாசலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட தாந்திரியான் குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளன. அங்கு கடந்த 1 மாத காலமாக குப்பைகள் சரிவர எடுக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளர்கள் சிலர் தங்களது கெஸ்ட் ஹவுஸில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலக வாசலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குப்பைகளை அகற்றி அனுப்பி வைத்தனர். இதனால் கோட்டக்குப்பம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மும்மொழி கொள்கை, பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மும்மொழி கொள்கையை கைவிட வலியுறுத்தியும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட திருக்கனூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தலைமை நிலைய செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செய்தி தொடர்பாளர் வாதனூர் சிவச்சந்திரன், முன்னாள் தொகுதி செயலாளர் எழில்மாறன், சிவசங்கர், ராஜா, பாபு, சாரங்கபாணி, புருஷோத்தமன், சபாபதி, ஜெயகாந்தன், திருமாசங்கர், தியாகராஜன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலையின் நடுவில் சமையல் எரிவாயு சிலிண்டரை வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மும்மொழி கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அத்தியாவசிய எரிபொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் மோசடியில் ஈடுபட்டு பல மாநிலங்களில் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகள் 3 புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ஒரு கும்பல் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் சுமார் 1,26,00,000 முதலீடு செய்து இழந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டது கரூரை சேர்ந்த சதீஷ்குமார், நாமக்கலை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன், திருப்பூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் 3 பேரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். விசாரணையில் நவநீத கிருஷ்ணன் தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றியதும், மீதமுள்ள 2 பட்டதாரிகள் என்றும் சமூக வலைதளங்களில் பழக்கமாகி சிண்டிகேட் அமைத்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்களது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகி இருப்பதும், இவற்றின் மூலம் கோடிக்கணக்கில் மோசடி நடந்திருப்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து லேப்டாப், 4 செல்போன், 5 வங்கி கணக்கு புத்தகங்கள், 3 சிம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கோட்டக்குப்பத்தில் நடந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 கொலை செய்ய சதி திட்டம் தீட்டி ஆரோவில் அருகே ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அப்பு. இவர் கடந்த ஜனவரி மாதம் ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த விக்கி, தமிழ்மணி உள்ளிட்டோர் 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. இந்த வழக்கில் விக்கி, தமிழ்மணி ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். நேற்று முன்தினம் அவர்கள் 2 வானூர் நீதிமன்றத்தில் ஆஜராகப் போவதாக அப்பு தரப்பினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அந்த கோஷ்டியினர் ஆரோவில் அருகே நாவர்குளம் முந்திரித்தோப்பில் பதுங்கியிருந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆரோவில் போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முகமது ஆசிக், இர்ஃபான், அகமது ஹாசன், அனுமதியைச் சேர்ந்த குணசீலன், கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த அகமது இம்ரான் ஆகியோர் என்பது தெரியவந்தது. அதன் பேரில் போலீசார் 5 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை மீனாட்சி சுந்தரம் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தூதுபோன் மூலை பகுதியில் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் ஹிட்டாச்சி வாகனத்தை இயக்கி தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மழைக்காலங்களில் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் தடுக்கவும், விவசாய நிலங்களுக்கு சீரான நீர்வரத்தை உறுதி செய்யவும் இந்த தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பணிகளை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், வாய்க்கால்களை முறையாக பராமரிப்பதன் மூலம் வெள்ள பாதிப்புகளை குறைத்து விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் 2 எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தலைமைச் செயலர் சரத் சௌகான் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காரைக்காலில் பணிபுரிந்த சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கும், மாகேவில் பணிபுரிந்த சீனியர் எஸ்பி வினய்குமார் கட்கே காரைக்காலுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
அதேபோல பிசிஆர் செல் பிரிவில் பணிபுரிந்த எஸ்பி தனசேகரன் மாகேக்கும், ஊர்காவல் படையே பிரிவில் பணிபுரிந்த எஸ்பி மர்தினி காரைக்கால் போக்குவரத்து பிரிவுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு ஜானகிராமன் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் அவர்களின் அரசியல் மற்றும் சமூக சேவைகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சியை கொண்டாடும் வகையில் மணவெளி தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சியை கொண்டாடும் வகையிலும் பாரத பிரதமராக நீண்ட காலம் பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றமைக்கும் நல்லாட்சி தொடரவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பூரண உடல் நலத்துடன் நீண்ட காலம் வாழ பிரார்த்தித்தும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சங்கல்ப பூஜை பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இன்று முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மேலும் விநாயகர் ஆலயத்தில் 108 தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யப்பட்டது. சிறப்பு பூஜைக்கு பிறகு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பாஜக தொண்டர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி தலைவர் பிரகாஷ் லட்சுமிகாந்தன் செய்திருந்தார். புதுச்சேரியில் 10 பேரிடம் 2,96,000 ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காலப்பட்டை சேர்ந்த நபருக்கு மர்ம நபர் ஒருவரிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது. அதில் தன்னை பிரபல தனியார் ரெண்டல் கார் நிறுவனத்தின் பிரதிநிதி என அடையாளம் காட்டிக்கொண்ட மர்ம நபர் ஒரு குறிப்பிட்ட ABK ஃபைலை நிறுவுமாறு ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பிய அவர் மர்ம நபர் அனுப்பிய செயலியை தனது மொபைலில் நிறுவி அதில் தனது வங்கி விவரங்களை பதிவு செய்தார். தொடர்ந்து OTP எண்ணையும் மர்ம நபருக்கு பகிர்ந்தார். அதன்பின் அவர் வங்கிக் கணக்கில் இருந்து 59,081 ரூபாய் மாயமானது. பிறகுதான் ஏமாற்றப்பட்டது அவருக்கு தெரிய வந்தது. இதேபோல காந்தி நகரை சேர்ந்த நபர் 48,000 ரூபாயும், கீழ்சாத்தமங்கலம் நபர் 39,000 ரூபாயும், கோவிந்தசாலையை சேர்ந்த பெண் 39,000 ரூபாயும், மிஷன் வீதியை சேர்ந்த பெண் 39,000 ரூபாயும், காலாப்பட்டு நபர் 35,000, கோரிமேடு நபர் 27,000, மற்றொருவர் 25,000, ஒதியஞ்சாலையை சேர்ந்த நபர் 6,828, பங்கூரை சேர்ந்த நபர் 1,394 என 10 பேர் 2,96,813 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.